எத்தனையோ விதத்தில் மட்டன் குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நான் வறுத்து அரைச்ச மசாலா போட்டு மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். வழக்கம் போல் செய்கிற மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போது மட்டனை சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு 6லேருந்து 7 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுக்கும் பொழுதே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் 1 பாதியமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 மூடி தேங்காவை நான் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து முடித்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது இந்த மசாலா ஆறுனதுக்கப்புறம் கொரகொரப்பு தன்மை இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போது மசாலா ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா முழுமையாக வதங்கணும். அது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் நம்ம இது கூட சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் வேக வச்ச மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த தண்ணியோட நம்ம இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம் மட்டனை. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை இது போல் பொடியாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம செஞ்ச மாதிரி ஒரு முறையாவது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மட்டன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.